டயருக்குள்ளே நீங்களே பாருங்கள் எப்படி குழுன்னு இருக்குதுன்னு. இந்த டயர் பஞ்சரான தானாகவே பஞ்சர் ஓட்டக்கூடிய இந்த அதிசய லிக்விட் நம்மளை ஏமாத்திருச்சு. அதாவது போன வருஷம் மார்ச் 2ஆம் தேதி தானாகவே பஞ்சர் ஓட்டக்கூடிய இந்த அதிசய லிக்விட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நாம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் தானாகவே பஞ்சர் ஓட்டக்கூடிய இந்த அதிசய திரவம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத ஒரு வருஷம் கழிச்சு ஒரு வீடியோவாக எடுத்து போடுவோம்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அதிசய லிக்விட் கிட்டத்தட்ட 1.25 வருஷத்துலேயே அதோட வேலையை சுத்தமாக செய்யாமல் நம்மளை ஏமாத்திட்டு. ஆனால் இதுக்கு வேரண்டி பார்த்தீங்கன்னா 2 வருஷம்னு போட்டிருந்தாங்க. இப்போ இந்த டயரில் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே ஏர் இல்லை. இப்போ என் கையில் இருக்கிற இந்த பம்பை பயன்படுத்தி இந்த டயருக்கு ஏர் அடிக்கிறேன். என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. இப்போ நீங்களே பாருங்க, நம்ம டயரில் பம்பை கனெக்ட் பண்ணிட்டோம். ஆனால் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 0ல தான் காட்டுது. இப்போ நம்ம ஏர் அடித்து செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 30 பாயிண்ட் ஏர் அடிச்சாச்சு. இப்போ நம்ம டயர்லேருந்து இந்த பம்பை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ என் கையில் சோப்பு தண்ணி இருக்குது. இந்த சோப்பு தண்ணியை பயன்படுத்தி இந்த டயரில் எங்கே காற்று லீக் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். சத்தம் வருது. இந்த வருது. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், கரெக்டாக இந்த இடத்துல இருந்தால் நமக்கு ஏர் லீக் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக 1.25 வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சரான தானாகவே பஞ்சர் ஓட்டக்கூடிய இந்த அதிசய திரவம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நாமளே இந்த டயரை கரெக்டாக இந்த மவுத்தில் இருந்து ஒரு 2 வரி தள்ளி பஞ்சர் ஆக்கியிருந்தோம். இப்போ நமக்கு காற்று லீக் ஆகுறதும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இருந்து தான். இப்போ அடுத்து தான் நாம் இந்த டயரை கலட்டி இந்த டயருக்குள்ளே இருந்த லிக்விட் எந்த கண்டிஷனில் இருக்குது, இல்லை அந்த லிக்விட் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத லைவாக பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த டயரை கழட்டுறதுக்காக ஒரு மெக்கானிக் கடைக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம மெக்கானிக்கான டயரை கழட்டுறதுக்காக 2 பக்கத்தில் உள்ள நட்டையும் லூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம மெக்கானிக்கான டயரை வண்டியிலேருந்து சூப்பராக கழட்டிட்டாரு. இப்போ நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்க சில டூல்ஸை பயன்படுத்தி ரிம்ல இருந்து டயரை கழட்டிட்டு இருக்காரு. இப்போ நம்ம 1.25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டயருக்குள்ளே ஊற்றினா அந்த அதிசய திரவம் இப்போ எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாங்கள் இந்த அதிசய திரவம் காஞ்சி கருவாடாகி போயிருக்குமோன்னு நினச்சோம். ஆனால் அந்த லிக்விட் இன்னுமே திரவ நிலையில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே 1.25 வருஷத்துக்கு முன்னாடி ஊற்றினா அந்த லிக்விடும் இந்த டயருக்குள்ளேயே தான் இருக்குது. ஆனாலும் எப்படி ஏற்கனவே பஞ்சரான ஒரு இடத்துல மறுபடியும் ஏர் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அது எப்படின்னா இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வாரமாக ஓட்டாமல் வீட்டிலே நிப்பாட்டி வச்சிருந்தோம். இப்படி வண்டியை நிப்பாட்டி வச்சிருந்ததுனால இந்த டயரில் உள்ள லிக்விட் எல்லாமே கீழ் பகுதிக்கு வடிஞ்சு வந்துட்டு. ஆனால் நம்ம வண்டியோட டயரில் ஏற்கனவே பஞ்சரான பகுதி பார்த்தீங்கன்னா மேல் பக்கமாக இருந்திருக்குது. ஏற்கனவே இந்த டயருக்குள்ளே இருந்த லிக்விடால் அடப்பட்ட பஞ்சர் இந்த டயர் 3 வாரமா இயங்காம இதே நிலையில இருந்ததுனால பஞ்சரான பகுதி வீக் ஆகி ஏர் வெளியேற ஆரம்பிச்சிட்டு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சில வாரங்கள் வண்டியை நாம ஓட்டாம ஒரே இடத்துல நிப்பாட்டி வச்சிருந்தோம்னா இந்த லிக்விட் மூலமா ஒட்டப்பட்ட பஞ்சர் வீக் ஆகி காத்து வெளியே வரும்னு இந்த சம்பவம் மூலமா உறுதியாகுது. அதனால உங்க பைக்கோட டயர்ல இந்த லிக்விடை ஊத்தி கொஞ்ச நாள் ஓட்டாம வச்சிருந்தீங்கன்னா ஏற்கனவே இந்த லிக்விட் மூலமா தானாகவே பஞ்சர் ஓட்டப்பட்ட பகுதியில இருந்து ஏர் லீக் ஆகி மறுபடியும் பைக்கோட டயர்ல ஏர் அடிச்சு பைக்கை எடுத்துட்டு போற சூழல் உருவாயிரும். அதே மாதிரி டயரோட சைட்ல ஏதாச்சும் ஒன்று குத்தி பஞ்சர் ஆச்சுன்னா இந்த லிக்விட் ஆட்டோமேட்டிக்கா பஞ்சரை ஒட்டாது. ஏன்னா நாம இப்போ கலெக்ட் இந்த டயருக்குள்ளேயே நீங்க பாருங்க, லிக்விட் டயரோட நடுப்பகுதியில் மட்டும் தான் இருக்கு. ஆனா டயரோட சைட்ல கொஞ்சம் கூட இல்ல. அதே மாதிரி தேஞ்சு போன பழைய டயர்ல இந்த லிக்விட ஊத்தினா கண்டிப்பா வேலை செய்யாது. அதே மாதிரி உங்க டயர்ல பெரிய பஞ்சர் எதுவும் ஆயிட்டுனா இந்த லிக்விட் கண்டிப்பா வேலை செய்யாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டயர்ல ஆணி ஏதாவது குத்திச்சுன்னா அந்த ஆணி குத்தப்பட்ட பகுதியில் கண்டிப்பா ஏர் கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகும். அப்படி ஒருவேளை லீக் ஆகாம இருக்கணும்னா டயர்ல இருந்து ஆணியை முழுமையா வெளியே எடுத்து ஒரு தடவை டயரை சுத்தி விட்டாதான் உள்ள இருக்க லிக்விட் ஆட்டோமேட்டிக்கா அந்த பஞ்சரை ஒட்டும். அதனால இந்த பஞ்சர் ஒட்டுற லிக்விட் எல்லா சூழ்நிலையிலும் 100% வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது.